திமுகவுக்கு எப்படி ஓட்டு போடுவேன்? கண்ணீருடன் இளைஞர் சொன்ன விஷயம் காட்டு தீயாக பரவும் வீடியோ. திமுக ஆட்சியின் கீழ் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று மாற்றுத்திறனாளி ஒருவர் கண்ணீர் விட்டு பேசிய விஷயம் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. நமது ஐஎன்டி தமிழ் சேனல் மக்களிடம் திமுக ஆட்சி பற்றி கருத்து கேட்கையில் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் இந்த ஆட்சியில் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை, பெண்களுக்கு இலவச பேருந்து என்று இருக்கையில் மாற்றுத்திறனாளி அப்படி ஒரு வசதி கொடுக்கவில்லை, இலவசம் என்று கொடுக்கிறது, ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு என்று எந்த ஒரு அறிவிப்பும் நிறைவேற்றவில்லை. இதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். தமிழகத்தில் திமுக ஆட்சியாளர்கள் எல்லாம் ஊழல் செய்துள்ளனர். ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவைப்படுகிறது என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. ஒன்லி ஹேண்டிகேப்டுக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யல. அதுவும் எங்களுக்கு வரல. இப்போ ஊக்கத்தொகை தரேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யல. எதுவுமே செய்யல ஐயா. நாங்கள் எப்படி ஸ்டாலினுக்கு திருப்பி ஓட்டு போடுவோம் சொல்லுங்க? இல்லை, அவர் தான் வருவாராம், தொகுதி கைப்பற்றுவார். 100% வர மாட்டார் ஐயா. 100% ஸ்டாலின் வரவே மாட்டார். பெண்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறாங்க, ஹேண்டிகேப் ஃப்ரீயாக விட்டுறாங்களா? சொல்லுங்க நீங்களே. ஹேண்டிகேப் ஃப்ரீயாக விட்டுறாங்களா? நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் டிக்கெட் எடுத்துன்னு தான் போகணும். எங்கே போகணும்னா நான் டிக்கெட் எடுத்துன்னு தான் போகணும். சரிங்களா? ஹேண்டிகேப் எதுவுமே செய்யல ஐயா. சத்தியமாக எதுவுமே பண்ணல ஐயா. நான் அழுந்து கூட சொல்லுவேன் ஐயா, எதுவுமே பண்ணல ஐயா. அவன் வந்து எங்கள் காசை திருடுறான். அவன் 3000 ரூபாய் எதுக்கு போட்டது? மக்கள் மனசு மாறுவாங்க, திரும்ப ஓட்டு போடுவாங்கன்னு. அதெல்லாம் நினைக்காத. மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல, அது ஏன் தரதில்ல? ஒரு வாரம் வருது, ஒரு மாதம் வருது, வர்றது. ஒரு வீட்டுக்கு வருது, ஒரு வீட்டுக்கு வர்றதில்ல. ஏன் வர்றதில்ல? எல்லாம் கொள்ளடிக்கிறாயா. நம்ம காசை தான் கொள்ளடிக்கிறாயா. பஸ்ஸை மட்டும் ஃப்ரீயாக விட்டா மக்களுங்க என்ன மண்ணை வாரி தின்றதா? சொல்லுங்க. எல்லாமே விலையை ஏற்றி விட்டா மண்ணை வாரி சாப்பிட்றதா? நாங்கள் பருப்பு விலை, எண்ணெய் விலை ஏற்றிட்டா நாங்கள் மண்ணை வாரி சாப்பிட்றதா? சொல்லுங்கள். அங்கே வள்ளல சாப்பாடு போடுறாங்க, டெய்லியும் மத்தியானத்தில் சாப்பாடு வரும், அதனால தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவர் ஒன்றுமே பண்ணதில்லை ஐயா. ஒன்லி ஹேண்டிகேப்டுக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யல. அதுவும் எங்களுக்கு வரல. இப்போ ஊக்கத்தொகை தரேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யல. எதுவுமே செய்யல ஐயா. நாங்கள் எப்படி ஸ்டாலினுக்கு திருப்பி ஓட்டு போடுவோம் சொல்லுங்க? இல்லை, அவர் தான் வருவாராம், தொகுதி கைப்பற்றுவார். 100% வர மாட்டார் ஐயா. 100% ஸ்டாலின் வரவே மாட்டார். பெண்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறாங்க, ஹேண்டிகேப் ஃப்ரீயாக விட்டுறாங்களா? சொல்லுங்க நீங்களே. ஹேண்டிகேப் ஃப்ரீயாக விட்டுறாங்களா? நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ கூட நான் டிக்கெட் எடுத்துன்னு தான் போகணும். எங்கே போகணும்னா நான் டிக்கெட் எடுத்துன்னு தான் போகணும். சரிங்களா? ஹேண்டிகேப் எதுவுமே செய்யல ஐயா. சத்தியமாக எதுவுமே பண்ணல ஐயா. நான் அழுந்து கூட சொல்லுவேன் ஐயா, எதுவுமே பண்ணல ஐயா. அவன் வந்து எங்கள் காசை திருடுறான். அவன் 3000 ரூபாய் எதுக்கு போட்டது? மக்கள் மனசு மாறுவாங்க, திரும்ப ஓட்டு போடுவாங்கன்னு. அதெல்லாம் நினைக்காத. மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல, அது ஏன் தரதில்ல? ஒரு வாரம் வருது, ஒரு மாதம் வருது, வர்றது. ஒரு வீட்டுக்கு வருது, ஒரு வீட்டுக்கு வர்றதில்ல. ஏன் வர்றதில்ல? எல்லாம் கொள்ளடிக்கிறாயா. நம்ம காசை தான் கொள்ளடிக்கிறாயா. பஸ்ஸை மட்டும் ஃப்ரீயாக விட்டா மக்களுங்க என்ன மண்ணை வாரி தின்றதா? சொல்லுங்க. எல்லாமே விலையை ஏற்றி விட்டா மண்ணை வாரி சாப்பிட்றதா? நாங்கள் பருப்பு விலை, எண்ணெய் விலை ஏற்றிட்டா நாங்கள் மண்ணை வாரி சாப்பிட்றதா? சொல்லுங்க. அங்கே வள்ளல சாப்பாடு போடுறாங்க, டெய்லியும் மத்தியானத்தில் சாப்பாடு வரும், அதனால தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவர் ஒன்றுமே பண்ணதில்லை ஐயா.